மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் டிஆர்ஓ சாரை மீட் பண்ணுறதுக்கு ரிட்டையர்டு ஜட்ஜு சார், ரிட்டையர்டு டிஎஸ்பி சார், அப்புறம் நம்ம அட்வொகேட் சார் எல்லாம் வந்திருக்கோம். இதில் வந்து நம்ம டிஆர்ஓ ஃபர்ஸ்ட் இனிஷியல் மீட்டிங் வந்திருக்கோம். அதில் வந்து அவங்க பேச்சுவார்த்தையில் ஒரு எல்லாருமே காம்பவுண்டிங் ஆஃப் அஃபென்சஸ் 5 ஆக்டில் வந்து அவங்க எல்லாருக்குமே ஒரு அஃபிடவிட்டை வந்து காப்பி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம வக்கீல் சார் மேலும் சில தகவல்கள் சொல்லுவார். அனைவருக்கும் வணக்கம். இந்த டிஆர்ஓ சாரை பார்த்துட்டு காம்பவுண்டிங் தி அஃபென்ஸ், அதாவது செக்ஷன் 5A அது வந்து கம்பெனி கொடுத்துட்டாங்க. நிறுவனம் வந்து 5A பெட்டிஷன் கொடுத்து காம்பவுண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அந்த முதலீட்டாளர்கள் தரப்பில் அந்த நம்ம ஜட்ஜு சார் வந்திருக்காங்க, அப்புறம் சங்க நிர்வாகிகள் வந்திருக்காங்க, எல்லா அதிகாரிகள், ரிட்டையர்டான அதிகாரிகள்லாம் வந்திருக்காங்க, இந்த நம்ம கான் சார் எல்லாம் வந்திருக்காங்க. இப்போ நம்ம போய் பார்த்து பேசியிருக்கிறோம் டிஆர்ஓவை. அப்போ ப்ரொப்போசல் ரெடி பண்ணி, காம்பவுண்டிங் ப்ரொப்போசல் ரெடி பண்ணி நாங்கள் தர்றோம்னு சொல்லியிருக்கிறோம். அவர் வந்து அதிவிரைவில் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ காம்பவுண்டிங் ப்ரொப்போசல் ரெடி பண்ணி கொடுங்க, அதில் உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுத்து எந்த விதமான ஆர்டர் போடணுன்றதை நான் செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு டிஆர்ஓ. இதை தொடர்ந்து நம்ம சங்க நடவடிக்கைகள் இருக்கும், அதில் மீட்டிங் போடுவோம். அந்த அனைத்து சங்கங்களும், நிறைய சங்க நிர்வாகிகள் வந்திருக்காங்க, அனைத்து சங்கங்களை ஒருங்கிணைச்சு ஒரு ஃபெடரேஷன் மீட்டிங் மாதிரியில் ஆர்கனைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம். அந்த ஃபெடரேஷன் மீட்டிங்கில் விரிவாக டீட்டெயிலாக தகவல் சொல்லுவோம். என்ன நடந்தது, என்ன நடக்கணும், என்ன செய்யணும், என்ன மாதிரி இது முடிவுக்கு வரும் அப்படின்றத நம்ம அந்த மீட்டிங்கில் பேச போகிறோம். அந்த தகவல் வந்து அதிவிரைவில் அந்த சங்க நிர்வாகிகள் அறிவிப்பாங்க. இன்று நமது டிஆர்ஓ சாரை, நம்ம அட்வொகேட் சார் அழகிரிசாமி தலைமையில் நம்ம ரிட்டையர்ட் ஜட்ஜு அவர்களும் மற்றும் அதிகாரிகள், நம்மளுடைய சங்க நிர்வாகிகள் எல்லோரும் கலந்து கொண்டோம். அதை கலந்து கொண்டதில் நமது அட்வொகேட் சார் சட்ட விளக்கங்களை தந்தார்கள். இப்போ கம்பெனி நமக்கு ஒத்து போயிடுச்சு. அப்போ காமன் அத்தாரிட்டியில் முடிக்கிறதுக்கு சில சட்ட விளக்கங்களை சார் சொன்னார். அதை படி நடப்பதற்கு அவர் உறுதிமொழி கொடுத்துள்ளார். அடுத்ததாக அட்வொகேட் சார் சில அறிவுரைகள் கூறியுள்ளார். அதுபடி எல்லோரும் ஒட்டுமொத்தமாக அனைத்து சங்கங்களும் கூடி அட்வொகேட் சார் தலைமையில் முடிவெடுத்து சரியான சட்டப்பாதையில் செல்ல அறிவுறுத்தியுள்ளார். அதுபடி நாம் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தேனி மாவட்ட நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு நல சங்கத்தின் ஒருங்கிணைந்த அனைத்து மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்களும் இன்று மதுரையில் உள்ள டிஆர்ஓ அலுவலகத்தில் வருகை தந்து டிஆர்ஓ அவர்களை சந்தித்து சட்டத்தில் உள்ள சுமூகமான தீர்வுகளை நமது வாய்ஸ் ஆஃப் லா திரு உயர்திரு அழகர்சாமி சார் வாயிலாக எடுத்துரைத்தோம். அவர் நடவடிக்கை எடுப்பதாகவும் அதற்கான டாக்குமெண்ட்களை எடுத்து வரவும் கூறியுள்ளார். அதன் அடிப்படையில் தற்பொழுது அனைவரும் அந்த சுமூகமான தீர்விற்கான அடுத்த நடவடிக்கை செல்ல உள்ளோம். இதற்கிடையே அடுத்த மீட்டிங்கிற்கான, அதாவது திருமண மண்டபத்தில் ஒரு மிகப்பெரிய மீட்டிங் ஆர்கனைஸ் செய்துள்ளோம். அந்த திருமண மண்டபம் மற்றும் அதற்கான தேதியை இன்னும் ஓரிரு தினங்களில் அறிவித்து விடுவோம். அதன்படி நாம் கம்ப்ளைண்ட் கொடுத்த அனைவரும் அங்கே ஒருங்கிணைத்து நமக்கான சுமூகமான சட்டப்படியான தீர்வை பெற்று விரைவில் இந்த பிரச்சனையை முடித்து ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை நோக்கி நகர்வோம் என்று உறுதியாக நம்புகிறோம். நன்றி. நியோமேக்ஸ் வழக்கில் பாபு, தனுஷ் 2 பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டு மதுரை மத்திய சிறையில் 15 நாளைக்கு அடைக்கப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே கைது செய்யப்பட்ட ராஜ்குமார், நாராயணசாமி, பிச்சுமணி, யோகராஜா 4 பேர் பெயிலில் வந்திருக்காங்க. அவங்களுக்கு டேன்பிட் நீதிமன்றத்தால் ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கு.